அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் 10ஆம் வகுப்பு பொது தமிழில் உள்ள தெரியுமா அப்படின்ற மாதிரி பாக்ஸ் போட்டிருக்கோம். இம்பார்ட்டன்ட் கொஷினாக இருக்கும், அதை பற்றி பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து டிஎன்பிஎஸ்சி, டிஎன் டெட்டு அது மாதிரி எக்ஸாம்லலாம் 1 மார்க் முக்கியமான 1 மார்க்காக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு கொஷின், ஜப்பானில் சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதனை பெப்பர்னு சொல்லுவாங்க. அதாவது இது இயந்திர மனிதனா ரோபோவோட பேர் பெப்பர்னு வச்சுருக்காங்க. ஜப்பானில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது உலக அளவில் விற்பனையாகும் ஒரு ரோபோ. வீட்டுக்கு, வணிகத்துக்கு, படிப்புக்கு என்று 3 வகை ரோபோக்கள் கிடைக்கின்றன. இவை மனிதரின் முக பாவனைகளிலிருந்து உணர்வுகளை புரிந்து கொண்டு அதற்கேற்ப செயல்படுகின்றன. பெப்பரை வந்து வரவேற்பாளராகவும் பணியாளராகவும் வீடுகளிலும் வணிக நிறுவனங்களிலும் உணவு விடுதிகளிலும் பயன்படுத்துகிறார்கள். இந்த ஜப்பானில் உள்ள சாஃப்ட் வங்கி உருவாக்கிய இயந்திர மனிதன் பேர் பெப்பர். அடுத்த கொஷின், 2016 ஐபிஎம் நிறுவனத்தின் செயற்கை நுண்ணறிவு கணினியான வாட்சன் சில நிமிடங்களில் 2 கோடி தரவுகளை அலசி நோயாளி ஒருவரின் புற்றுநோயை கண்டுபிடித்தது. சீனாவில் 50க்கும் மேற்பட்ட மருத்துவமனைகள் இயந்திர மனிதர்களை பணிக்கு அமர்த்தியுள்ளன. அவை அங்கு வரும் நோயாளிகளின் குரலையும் முகத்தையும் அடையாளம் கண்டு அவர்களின் கேள்விகளுக்கு பதில் சொல்கின்றன. சில சீன மொழியின் வெவ்வேறு வட்டார வழக்குகளையும் கூட அவை புரிந்து கொண்டு பதில் அளிக்கின்றன. சீனாவில் கண்டுபிடிச்சது பேர் ஐபிஎம் நிறுவனத்தை கண்டுபிடிச்ச வாட்சன். அடுத்த கொஷின், 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இது வந்து பண்டை தமிழர்கள் வீட்டிற்கு வந்த விருந்தினர் திரும்பி செல்லும்போது அவர்களை பிரிய மனமின்றி வருந்தினர். மேலும் வழி அனுப்பும் பொழுது அவர்கள் செல்ல இருக்கின்ற 4 குதிரைகள் பூட்டப்பட்ட தேர் வரை 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர். இது காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு புறநாற்றுப்படையிலேருந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ஹிப்பாலஸ் பருவக்காற்று. பொது ஆண்டு முதல் நூற்றாண்டில் ஹிப்பாலஸ் என்னும் பெயர் கொண்ட கிரேக்க மாலுமி பருவக்காற்றின் உதவியினால் நடுக்கடல் வழியாக முசிறி துறைமுகத்திற்கு நேரே விரைவில் பயணம் செய்யும் புதிய வழியை கண்டுபிடித்தார். அது முதல் யவன கப்பல்கள் விரைவாகவும் அதிகமாகவும் சேர நாட்டு முசிறி துறைமுகத்திற்கு வந்து சென்றன. அந்த பருவக்காற்றுக்கு யவனர் அதை கண்டுபிடித்தவர் பெயராகிய ஹிப்பாலஸ் என்பதையே சூட்டினார்கள். ஹிப்பாலஸ் பருவக்காற்று வழியில் யவனர்கள் கடல் வாணிகம் செய்தனர். அடுத்து முதல் தமிழ் கணினி. திருக்குறளை தந்த திருவள்ளுவர் பெயரில் முதல் தமிழ் கணினி 1983 செப்டம்பரில் டிசிஎம் டேட்டா ப்ராடக்ட் என்னும் தனியார் நிறுவனம் உருவாக்கி விற்பனைக்கு கொண்டு வந்தாங்க. இந்த கணினியில் முதன்முறையாக தமிழ் மொழியிலேயே விவரங்களை உள்ளீடாக செலுத்தி நமக்கு தேவையான தகவல்களை வெளியீடாக கணினியிலிருந்து பெற முடிந்தது. இந்த கணினி தமிழ், ஆங்கிலம் ஆகிய 2 மொழிகளையும் கையாளக்கூடியதாக அமைந்தது. சென்னை தேனாம்பேட்டையிலிருந்து புள்ளி விவரத்துறை அலுவலகத்திற்கும் தலைமை செயலகத்திற்கும் கோப்புகளையும் செய்திகளையும் பரிமாறிக்கொண்ட முதல் நேர்வழி கணினி திருவள்ளுவர். அடுத்தது, உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் நாடு மலேசியா. அம்மாநாட்டுக்குரிய முதல் மொழியும் தமிழ் அப்படின்னு சொன்னவர் பன்மொழி புலவர் க. அப்பாதுரையார். அடுத்தது, சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும், எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் அப்படின்னு க. சச்சிதானந்தம் சொல்லியிருக்கிறாரு. இவையெல்லாம் நம்மளோட டிஎன்பிஎஸ்சி, டெட்டு அந்த மாதிரி எக்ஸாமுக்கெலாம் ரொம்ப முக்கியமான கொஷின்ஸு.